நம்ம ஆட்சிக்கு வந்தது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான், மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது இல்லை. இப்போ எதுக்கு இந்த குதிக்கிறிய? பிடிச்சே ஆகணும், ஆளை கொண்டு போய் உள்ளே அடைச்சே ஆகணும்னு சொல்லி கங்கனை கட்டிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. ஏன்னா நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. அந்த ஆள் நார கேள்வி கேட்பாப்புல கன்ஃபார்மு. பத்தாததுக்கு பட்ஜெட்டு வேறு வருது, கண்டிப்பாக பாடை கட்டி ஆளை தூக்கி சங்கு ஊதுவாப்புல. நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த சம்பவம் நடந்துடக்கூடாது. ஏன்னா போன சட்டசபையில் முடிகிறப்ப நம்ம செஞ்சு காட்டினதை பதிலுக்கு செஞ்சு காமிப்பாப்புல, செஞ்சிருவாப்புல, கண்டிப்பாக செஞ்சிருவாப்புல. அது எக்காரணத்தை முதற்கொண்டு நடக்கக்கூடாது. அதுக்கு எதையாச்சும் ஒன்று டைவர்ட் பண்ண. ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஆப்போசிட்டாக நிற்கிது விஜய் சாருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு, எவ்வளவு போராட்டம் நடந்துச்சு. இந்த சட்டமன்ற அந்த கூடுற கேப்பில் நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சு, விவசாயிகள் பாதுகாப்புக்கு போராட்டம் நடந்துச்சு, விவசாயிகளாம் மண்ணை மேலே அள்ளி போட்டு உள்ளுக்குள்ளே புதஞ்சு போராட்டம் பண்ணாங்க. காவிரி நீருக்காக அவ்வளோ கற்றுனாங்க, அவ்வளோ கூட்டம் கூட்டினாங்க. எதுக்காச்சும் ஒன்றுக்கு இது வரைக்கும் தாவேகா சைட்லேருந்து சப்போர்ட் வந்துச்சா? சப்போர்ட் வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சுன்னா டெல்லியில் இருக்கிறவங்களுக்காக இங்கே சப்போர்ட் வந்துச்சு. இங்கே போராடுறவங்களே சேர்த்து அடித்து தூக்கி உள்ளே போடு. அவன் அடிக்கிறத விட நம்ம அடிக்கிற அடி பயங்கரமாக இருக்கணும். அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணாங்க. நீட் ப்ரொடெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் மாணவர்களுக்காக அவர் என்றைக்குமே எல்லாத்தையும் தொடர்ந்து செய்வார். நல்லா தொடர்ந்து அதான் செஞ்சாப்புலையே. எவனாச்சும் 4 பேர் சேர்ந்தாப்புல நின்னாலும் அவனை தூக்கி உள்ளே போடு, அந்த தொடர்ந்தானே செஞ்சாப்புல. இப்போ இங்கே திரிசா மேடம் வந்து பேசுனதுனால பயங்கர பிரச்சனையாச்சு. நான் தெரியாமல் கேட்குறேன், தமிழ்நாட்டில் திரிசா மேடம் மட்டும்தான் பொண்ணா? மற்றவங்களாம் பொண்ணு இல்லையா? ஏன் ஒரு பொண்ணு இந்த இவர் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ கடந்து கத்துனுச்சு, என்ன ஆக்ஷன் எடுத்திய? இது வரைக்கும் அதை தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, என்னைய ஒருத்தன் கூட்டி போய் வச்சு செஞ்சுட்டாங்க, இப்படி தான்ப்பா சொன்னிச்சு அந்த அம்மா. இத்தனைக்கும் தாவேகா எம்எல்ஏ பேரை சொல்லி தான் செஞ்சாங்கன்னுச்சு. என்ன நீங்கள் எடுத்தீங்க? அப்படி என்ன அவர் அந்த கூட்டத்தில் பேசினார்? அவர் அந்த ஃப்ளோவில் உண்மையிலேயே அது போகிறப்ப அவங்க உசுப்பேற்றி விட்டது, கீழே இருந்தவங்க கத்தி விட்டாங்க அந்த பேரை சொல்லி. அவரும் வந்து ஒரு மீனிங்காக டபுள் மீனிங்கில் பேசிட்டாரு, அதை அசிங்கமாக பேசிட்டாரு. சரி, அவர் அசிங்கமாக பேசுனதுக்கு அரெஸ்ட்டா? முதல்ல போயிட்டு யார் அரெஸ்ட் பண்ணணும்? இதெல்லாம் வந்து ஒரு டேஷு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். டேஷ் நான் சொல்லலை, டேஷு அப்படின்னாரு. அந்த டேஷுன்றது என்ன? திருக்குறளில் வருதா, தொல்காப்பியத்தில் வருதா, சிலப்பதிகாரத்தில் வருதா, எதில் வருது அது? அது மட்டும் இல்லாமல் நல்லா வாயில் வருதுன்னாரு. வாயில் என்ன வரும்? அப்போ அதெல்லாம் அசிங்கமாக இல்லையா? அதெல்லாம் அவார்டு கொடுக்க வேண்டிய விஷயமா? அதுக்கு தலையில் தூக்கி, அதுக்கு பயங்கரமாக இங்கே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே சார். அது மட்டும் இல்லாமல் நான் கவர்ச்சி தொடையை தூக்கி காமிக்கிறாப்புல. அது முதலமைச்சர் பண்ணுற வேலையா அது? இதெல்லாம் அவங்க உட்காந்து பண்ணலாம். நல்லா ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எவனாச்சும் ஒன்று பேசினா உடனே இதுக்கு சார் அவர் பேசுகிற தப்பு, கேஸ் போடு, கேஸ். இப்போ இங்கே வந்து இந்த சம்மன் அனுப்புறது, அப்புறம் விசாரணை கூப்பிடுறது, அந்த வேலையெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக அரெஸ்ட்டு தான். எத்தனை முறை கோர்ட்டுக்கு போனாலும் அந்த கோர்ட்டு மறுபடியும் இவங்களை கூப்பிட்டு வச்சு கும்முன்னு கும்போது, ஏன்டா இதெல்லாம் தூக்கிட்டு வர்றீங்க? இப்படிலாம் நீங்கள் பண்ணுறதுக்கு என்னடா இருக்குது? பேசுகிறதா இருந்தால், ஒரு வேளை பண்ணுறதா இருந்தால் ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் உள்ளே வைக்கிறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் கொடுங்கடாங்குது கோர்ட். அதுதான் கேட்குது. இதுக்கெல்லாம் கொண்டாந்து உள்ளே வச்சுன்னா வீட்டில் இருக்கிறவங்கள விட செயலில் இருக்கிறவங்க தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நம்ம உட்காந்து இது வரைக்கும் என்னென்ன பேசியிருக்கோம்? ஏன் உங்கள் அம்மா உட்காந்து பேசிச்சு, ஒரு அமைச்சரம்மா சட்டியோடு உட்கார வச்சு ஆளை கொண்டு விடுவேன்ட்டு எங்கே தூக்கி கொண்டு அரெஸ்ட் பண்ண, அதெல்லாம் என்னது ஆறுதல் வார்த்தைகள்? அதெல்லாம் இல்லை சார், தெரியல. திடீர்னு வந்து அப்படியே தூக்கி வச்சு பொங்குறாங்களே. அங்கே ஒரு பேச்சுக்கு அவர் தப்பாக பேசிட்டார், உங்கள் பேச்சுக்கு வருவான். மற்றதெல்லாம் சரியாக தானே பேசினார், பதில் சொல்லுவியா? பதில் சொல்லு. அவர் கேட்ட கேள்விக்கு என்ன நீங்கள் பதில் சொல்லுவீங்க? அந்த பதிலெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பக்கம் தசை திருப்பணும். ஏன்னா எல்லா சைட்லேயும் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. எல்லா சைடும் கூட்டணி கட்சியை முதற்கொண்டு செய்கிறதெல்லாம் தப்பு. இதை கூட்டணி கட்சியை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. புரியலையே எனக்கு. இதுக்கு பேர் இதுக்கு சார் பாசிசமா பாயாசமானு கேட்டாப்புல. இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன? இதுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுருக்கீங்களா? விஜயிசம்னு வச்சுக்கோமா? ஹிட்லரு, முசோலினி, ஐயா மோடி, இவங்களையெல்லாம் தாண்டி விஜய் சார் எங்கேயோ போயிட்டுருக்காரு. இப்போ இதுக்கு பேர் என்ன சார்? எதுக்கு இப்போ ஆட்சி? அவரை அரெஸ்ட் பண்ணியே அவனும் ரொம்ப ஆர்வமாக துடிச்சு அவரை தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுமா? இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆகிடுமா?
இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சார்னு கேட்டால் அதுக்கு வாயை திறக்க மாட்டேன்றாங்க. எவ்வளவோ எங்களுக்குள்ளே கத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லா பிரச்சனையும் சொல்லி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஏன் நீ தான் தைரியமான ஆளாச்சு, அதான் உதயநிதியை கேட்குறாங்க, நீ தான் தைரியமான ஆளாச்சு, எங்கே வெளியில் வந்து பதில் சொல்லு, ஏன் உள்ளுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? டேய், ஒரு நல்ல ஒத்தான கேஸாக இருந்தால் பரவாயில்லடா, ஏன் நாங்கள் பதில் கேட்குறோம்? அவர் தான் எல்லாத்துக்கும் பயங்கர கூலாக ஹேண்டில் பண்ணுற ஆளாச்சு, கேப்டன் கூலாச்சு. சட்டசபைக்கு வரட்டும், கேள்வி கேட்கட்டும், எல்லாத்தையும் சொல்லுங்கள், கேஸ் போடுங்க, யாரும் உங்களை வேண்டாம்னா. கேஸ் போட்டு அவங்க கோர்ட்டு கேட்கும், ஜெயிலுக்கு போறியா மன்னிப்பு கேட்குறியான்ட்டு, செஞ்சது தப்பாக இருந்தால். ஒருவேளை மன்னிப்பு கேட்டானா மன்னிப்பு கேட்க வச்சான்னு சொல்லுங்கள், இல்லை ஜெயிலில் தூக்கி போட்டாலும் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, அங்கே தானே போகணும். எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் அரெஸ்ட்டு. இதுவரை எத்தனை பேர் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? பேசுகிறவங்க, தப்பாக பேசுகிறவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணோம்னா ஒரு பயம் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அத்தனை பேர் எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியுமா? இல்லை தூக்கி கொண்டு வச்சு அங்கே கூட்டத்தில் அங்கே என்ன பேசுனாங்க அது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. கடைசியில் இந்த 1 கோடி வந்து நின்றுவாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி நயினார் என்ன பேசினார்? தூக்கி கொண்டு உள்ளே வைக்க வேண்டியது தானே. இதே மாதிரி போலீஸை தூக்கி கொண்டு குமிக்க வேண்டியது தானே. நயினார் என்ன மேலே முடிஞ்சால் கை வச்சு பார்த்துருக்க வேண்டியது தானே. திருட்டு ரயில் ஏறி வந்தவங்க, தப்பாக வழிநடத்தவங்க, தமிழ்நாட்டில் சொன்னவங்க, அதை அவதூறு பேசுகிறதா இருந்தால் ஒட்டுமொத்த தாவேக்காவும் உள்ளே இருக்கணும். என்னென்ன பேசுனீங்க எல்லாரும் அன்னைக்கு நீங்கள் பேசுனதுக்கும், எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ பேசுனதுக்கும், எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதில் எவ்வளோ தூரம் போய் போராட்டு மக்களை ஏமாற்றி ஒரு மாதிரியான விஷயத்தையே கொண்டு போயிட்டு இருந்தீங்கல்ல, அதை கேட்பாங்களா மாட்டாங்களா? அதுக்கு பதில் சொல்லணுமோ சொல்லக்கூடாது? இப்போ எப்படி உட்காந்து பதில் சொல்ல போறிய? அவரை அரெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதா சார்? அவங்க என்ன கேள்வி தானே கேட்டாங்க? ஏன் நீங்களாம் பண்ணலையா? எங்கே உங்கள் அப்பாவை காணும், அவங்க அப்பாவை காணும், உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரா? இல்லை உங்கள் கிட்ட கொண்டாந்து கண்டுபிடிச்சி கொடுக்க சொன்னாரா? இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அங்கே பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற எல்லா தில்லுமுள்ளும் ஒன்று ஒன்றா வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உதயநிதியை அரெஸ்ட் பண்ணணும், ஏன்னா அவர் பேசுகிற பேச்சுக்கு நமக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. கேட்க போகிற கேள்வி நாக்க பிடிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளால் அதை வந்து சமாளிக்க முடியாது. பதிலுக்கு ஏதாச்சும் ஒன்று சொன்னால் கூட மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. 5 நாளைக்கு முன்னாடி என்னப்பா முடிவு பண்ண, போய் பேசுகிறேன்னா இப்போ உட்காந்து சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்ற, அப்போ யாரை ஏமாற்ற பார்க்குற? இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டாங்கல்ல, சொன்னாங்கல்ல, நீட்டுக்கு ஆதரவுன்னு. இப்போ பட்ஜெட்டில் என்னத்தை வரப்போகுது? ஆக மொத்தம் பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் எதையும் இப்போ வந்து நிறைவேற்ற போகிறது கிடையாது. ஒன்றும் இல்லை, இந்த கேட்பாங்க தொழில் துறையில் அவ்வளோ தூரம் தூக்கி நிப்பாட்டி இருக்கோம். என்னப்பா நிப்பாட்டினீங்க காமிங்க, லிஸ்ட்டு கொடுக்கம்பாங்க. வெள்ளை அறிக்கை, நீங்கள் வெள்ளை அறிக்கை விட்டீங்களா, உங்களை மறுபடியும் வெள்ளை அறிக்கை விட சொல்லுவாங்க. என்ன பண்ண, என்ன முடிவு எடுத்த, நீங்கள் போய் சுற்றி பார்த்தது. ஏன்னா இப்போ மெட்ரோவில் போனப்போ அந்த மெட்ரோ திட்டம் போன ஆட்சியில் கொண்டு வந்தது. இப்போ 101 அடியில் உட்காந்து ஆய்வு பண்ணார். அந்த 101 அடியில் ஆய்வு பண்ணது அவங்க கொண்டு வந்தது, அவங்க செஞ்சது. இது இல்லாமல் இப்போ இந்த காருக்கு போனாப்புல காஞ்சிபுரத்துக்கு அந்த தொழிற்சாலை அவங்க கொண்டு வந்தது, கண்ணாடி தொழிற்சாலை அவங்க கொண்டு வந்தது. இது எல்லாமே அவங்க. ஆனால் கேட்டால் ஒன்றுமே பண்ணலைன்றுவாங்க. இதைத்தான் உட்காந்து கேட்பாங்க. இதெல்லாம் நான் பண்ணதை நீ போயிட்டு உட்காந்து. ஒன்றும் இல்லை சார், இந்த தண்ணி வந்துச்சு இல்லை, அது எல்லாமே விஜய் சாரோட மனசுக்காக வந்துச்சுன்னாங்க. உலகத்திலேயே இந்த மழை வெயில் புயல் இதுக்கெல்லாம் வந்து பிராண்டிங் பண்ணது இவங்க தான். அங்கே இதுக்கு மேலே அண்ணன் தாங்காது. எதுக்காக வந்து அவர் வர சொன்னாப்புல, கர்நாடகா முதலமைச்சர் எதுக்காக வந்து வேண்டாம்னு சொன்னாப்புல, வரேன்னு சொன்னவர். வேண்டாப்பா நீ வந்தியன்னா அதுக்கப்புறம் நீ வந்து என்னால் தான் ஆச்சுன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன். இந்த 6 படம் பார்த்தியல, அதில் ஐஸ்வர்யா சொல்லுவா, நீ ஒரு தடவை என் வீட்டுக்குள்ளே கால் வச்சியன்னா 9 தடவை என் மேலே கை வச்ச மாதிரி வெளியில் போய் சொல்லுவேன். அதெல்லாம் இங்கே வேலை. அதே மாதிரி தான் இங்கேயும். நீ வருவேன், நான் திறந்து விடுவேன். அதுக்கப்புறம் என்னால் தான் திறந்து விட்டாங்க. காலை பிடித்த கர்நாடக அரசு பாவம் சிவகுமார் ரொம்ப அழுது புரண்டார் விஜய்கிட்ட. எதுவும் பண்ணிடாதீங்க, என் ஆட்சியை கலைச்சிடாதீங்க, கட்சியை இங்கே கர்நாடகாவுக்கு கொண்டு வந்துடாதீங்க, கிளிப்பாங்க. இதைத்தான் சொல்லுவாங்க. இதுக்கு பயந்து தான் அந்த இதெல்லாம் தான் அங்களுக்குள்ள உட்காந்து சொன்னாங்க. சார் சங்கீதா மேடமா வந்து அவங்க கட்சிக்காரங்களே என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க, என்ன மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க, எப்படியெல்லாம் சங்கீதாவை போர்ட்ரே பண்ணாங்க. அப்போல்லாம் கோவம் வரலையா? அப்போயெல்லாம் வரலையா? அப்போயெல்லாம் வந்து ஒரு வார்த்தை இது வரைக்கும் யாரும் பேசாதீங்க, இது வரைக்கும் அவர் வாயிலேருந்து பெண்களை தரைக்குறைவாக பேசாதீங்க ஒரு வார்த்தை வாயிலேருந்து வந்திருக்கு. என் கட்சிக்காரனி, என்னை ஃபாலோ பண்ணுறவனி, என்னை இந்த மாதிரிலாம் வந்து நீ அவங்கள பேசுகிறது என்னைய பேசுறதுக்கு சமம். நான் அவங்கள தெய்வமாக மதிக்கிறேன். அதனால் பெண்களே இந்த மாதிரி பேசாதீங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு அந்த வார்த்தை வந்துச்சா? அப்படி வந்துருந்துச்சுன்னா நியாயம். அப்படி சொன்னாலுமே இந்த பக்கம் சொல்லிவிட்டு அந்த பக்கம் வருவாங்க.
நான் அப்படி தாண்டா சொல்லுவேன், அப்படி தாண்டா பண்ண சொல்லுவேன், நீங்கள் அதையெல்லாம் ஏன்டா காதில் பார்க்குறீங்க, வழக்கம் போல் பூந்து விளையாடுக்கிறா, அப்படித்தானே அது வந்திருக்கும். குறைஞ்சபட்சம் வெளியிலையாச்சும் அதை சொல்லியிருக்கலாம்ல. இப்போ உட்காந்து அதை புட்டிச்சே தருவேன். யார் கொடுக்குற அழுத்தம்? நீ அவர் சொன்ன உதயநிதி சொன்னது உண்மையாகி போச்சு இல்லை? இது வரைக்கும் மற்ற எல்லோரும் எவ்வளோ பேர் வந்து போராடி இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் வந்து ஆக்ஷன் எடுத்து அவர் என்ன சொன்னார்? கள்ள லாட்டரி டிக்கெட் விற்கிறோம்னாரு. உண்மைதானே? தொழிலை தானே, இல்லாமல் கிடையாதுல்ல. அதே மாதிரி போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாரு, இல்லைன்னு இது வரைக்கும் ப்ரூவே பண்ணல. அதை பற்றி மறந்து ஓடிட்டாங்க. கட்டையை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து சொத்தை பிரிக்கிறதுக்காக அடித்து கொல்ல பார்த்த ரவுடித்தனம் பண்ணான்னாரு. உண்மைதானே? வீடியோ ஆதாரம் இருக்குல்ல. இதெல்லாம் சொன்னது உங்களுக்கு பிடிக்கல. எங்கே இதையெல்லாம் வந்து சட்டசபையில் நமக்கு மூஞ்சிக்கு நேரம் வந்து சொல்லிடுவாங்களோ அந்த பயம். ஏன் கோர்ட்டு சம்பளம் அனுப்பிச்சில, போக முடியாதுன்னு அப்போ அமைச்சர், இங்கே இருக்கிற அமைச்சர். சார் அது கிரிமினல் அஃபென்ஸு. ஏதோ சிவில் அஃபென்ஸ்னா கூட பரவாயில்ல, அதாவது ஃபைனான்சியல் ஃப்ராடு இல்லை வேறு ஏதாவது நில மோசடினா பரவாயில்ல, அது கிரிமினல் அஃபென்ஸு. அதிலெல்லாம் இருக்கிற அமைச்சர்கள் இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு தான் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. சரில, அவர் வந்து முன்ஜாமீனுக்கு போட்டிருக்காரு. குடும்பமான வரைக்கும் முன்ஜாமீன் கிடச்சிடும். ஆனால் முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் தஞ்சாவூருக்கு ஆளை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்றதுல குறியாக இருக்கிறார். அதுதான் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்கள போட்டு அந்த பாடுபடுத்துவாங்க. கொண்டாந்து விடு, நீ தூக்கு, அதுக்குத்தான் நீ இருக்கிற, நான் சொல்கிறத கேட்ப ப்ரெஷரை போடுவாங்க. வேறு வழி இல்லாமல் அவனுக்குள்ள இப்போ அதான் உடச்சி உள்ளே தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ அவரை வந்து எல்லோரும் பயப்படுறாங்க. போலீஸை போய் அமுச்சு அந்த வேலையை முடிக்க யாரை பயப்படுறா? பயப்படாமல் இருக்க என்னையுமா பண்ணணும்? நீ நேரில் வா, நீ என்ன கேட்டாலும் நான் பார்க்குறேன், நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். என்கிட்ட எல்லாத்தையும் நான் தப்பு பண்ணலை, நான் நல்லாத்தான் ஆட்சி பண்ணுறேன், அந்த கான்ஃபிடென்ட் முதல்ல உங்களுக்கு வேணும்ல. இருக்கா? இருந்துருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களான்னு பண்ணுங்க.